இத பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு. திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பேடி நெல், அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட், அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு. சப் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது, ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம், இந்த லாரியில கொண்டு வந்து 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும். எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து, பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல, நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே 48 நாள் சில இடத்துல ஆயிருக்கு. ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது? 48 மணி நேரத்தில் கொண்டு வரணும். அதிலும் ஊழல் செய்து அதுல 160 கோடி ரூபாய், அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிகை சம்பந்தமாக விலாவரியாக அதிலே பாதிக்கப்பட்ட லாரி ஓனர், ட்ரக் டிரைவர் அவங்க கிட்ட பேசி விலாவரியாக அதை பத்திரிகையிலையும் பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க. 160 கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை, 888 கோடி ரூபாய் திரு KN நேரு அவர்களுடைய துறை. இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மூன்றாவது ஒரு விஷயம் என்று சொன்னோம், நம்முடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி CEO அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. அதாவது